சரி போ. சரி, கால்ல இருந்து என்ன ஓட்டம் ஓடி இருக்கீங்க? உங்களுக்கு காலெல்லாம் வலிக்கும்ல? ஏய், என்னங்க? என்னடி ரொம்ப நெளிஞ்சுக்கிட்டு இருக்க? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உங்க மேல இருக்கிற மரியாதை. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ, சத்தியமா மரியாதை தாங்க. இருந்தா சரி. இந்த வீட்ல நீங்க நினைக்கிறதுக்கு மாற சில விஷயங்கள் நடக்குது. அத நினைக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என் தங்கச்சி இந்த வீட்ல ஏன் தான் தங்க வச்சிரும்? என்ன நடக்க போதோ தெரியலையே கடவுளே. ஏய், ஆ, என்னடி முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் தளபதியை நடிச்சுதான் புலப்புறேன். இல்லையே, என்னமோ சொன்னியே, என்ன? இந்த போனா பாருங்க, மதியத்துல இருந்து வீட்ல ஆளைய காணோங்க. ஆமா, எங்க போனா அவ? எல்லாம் அந்த கருணா வீட்டுக்கு தான் போயிருக்கா. என்ன, கருணா வீட்டுக்கா? ஷோ, இந்த வீட்டுக்குங்க, இந்த வீட்டுக்கு. அங்க எதுக்கு போனா? அதாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அங்க எதுக்கு போனா? ஆ, நீங்க அந்த கருணா உங்களுக்கு சகலையே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த போனா இந்த வீட்ல இருக்கிறவங்களோ அதான விரும்புறாங்க. அதுக்காக தான் அவங்க போயிருக்கா. ஏய், புரியுற மாதிரி சொல்லு. ஐயோ, சொல்ற கேளுங்க. அதாங்க கருணா போனாவை கல்யாணம் பண்ணிட கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா போனா கருணாதான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாளே. அதனாலதான் இந்த வீட்டுக்கு போய் அங்க பிரச்சனை பண்ணி அவங்க 2 பேரையும் பிரிச்சு மொத்தமா இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டா. அப்படி ஒரு பிளான் பண்ணி தான் அவங்க போயிருக்கா. ஏங்க, ஏற்கனவே கிருபா மாமா சொன்ன மாதிரி அவளுக்கும் கருணாக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா? அதுக்குதான் அவ பிளான் பண்ணி அங்க போயிருக்கா. அவ அங்க போன விஷயம் எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சா போக விட்டுருப்பனா? தலையிலே 2 போடு போட்டு வீட்லயே வச்சிருக்க மாட்டேன். ஒருவேளை கருணாக்கும் போனாக்கும் கல்யாணம் ஆகி அவ உங்களுக்கு சகலி ஆயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அத நினைச்சு புலம்பிட்டு இருக்க. ஏய், அதெல்லாம் நடக்காது. அதான் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் எப்படி? அத பத்தி தெரியலங்க. கொஞ்சம் முன்னாடிதான் அம்மா கிட்ட போனா போன்ல பேசிட்டு இருந்தா. அப்போ கூட அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு தான் ஏதோ பிளான் போடுறான்னு எனக்கு தெரியுது. ஏய், எங்கடி உங்க அம்மா?